students, in this video we are going to say corollary. If G is a plane graph with del of G greater than or equal to 3, then there is a phase in G of degree less than or equal to 5. So what is del of G? Del of G is minimum degree. ஸோ ஒரு பிளேன் கிராஃப் இருக்குது, அதோட மினிமம் டிகிரி 3ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அ ஃபேஸ் இன் த கிராஃப். அதில் ஒரு ஃபேஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா அதோட டிகிரி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணோம் ஒரு பிளேன் கிராஃப் எடுத்துகிட்டு. ஸோ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் அ ஃபேஸ் வித் டிகிரி greater than or equal to 6 less than or equal to 5 இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அந்த கிராஃபில் ஒரு ஃபேஸ் இருக்குது, அதோட டிகிரி greater than or equal to 6ஆக இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துகிட்டு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். நம்ம எடுக்கிற கண்டிஷனுக்கு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். ஸோ assume on the contrary that every phase of G, so there is a phase less than or equal to 5 ன்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஜியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸோட டிகிரியுமே greater than or equal to 6ஆக தான் இருக்குது. there is no phase of degree less than or equal to 5ன்னு கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கிறோம். phase of G has degree greater than or equal to 6ன்னு எடுத்துக்கிட்டேன். So greater than or equal to 6ன்னு எடுத்தால் then we can write, already we know 2q is equal to sum of the degree of phases. So phases ஓட டிகிரி எல்லாம் ஆட் பண்ண எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்பர் ஆஃப் twice the number of edgesக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ டிகிரி ஆஃப் ஃபேஸஸை எப்படி எழுதலாம், ஸோ ஒவ்வொரு ஃபேஸோட டிகிரியுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், 6ஆக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ greater than or equal to 6 times the number of phases. ஸோ வாட் இஸ் ஆர், ஆர் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். எத்தனை ஃபேஸஸ் இருக்கோ அதோட 6 மல்டிப்ளை பண்ணால் அதான் என்னவா கிடைக்கும், டிகிரி ஆஃப் ஃபேஸஸ் கிடைக்கும். எதர் இட் மே பி ஈக்குவல் ஆர் இட் மே பி கிரேட்டர் தென். ஸோ இதே மாதிரி சிமிலர் கேஸ் ப்ரீவியஸ் தியரம் கரோலரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ கோ த்ரூ தட் வீடியோஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகே, so sum of the degree of phases is greater than or equal to 6r. So from this you will get 2q is greater than or equal to 6r, which implies r is less than or equal to 2q by 6. So which implies r is less than or equal to q by 3. So take this. So next we are going to see with the degree, மினிமம் டிகிரியை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் அதோட டிகிரியை வச்சு பார்த்தோம். இப்போ மினிமம் டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க, we have the minimum degree as greater than or equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கேஸில் என்ன செய்யலாம், 2q is equal to sum of the degree of the vertexன்னு எழுதலாம். ஸோ வேர்டெக்ஸ் எத்தனை இருந்தாலும் அதோட மினிமம் டிகிரி என்னவாக இருக்கும், 3ஆக இருக்கும், அதை விட கிரேட்டராக இருக்கும். அப்படின்னா எப்படி வரும், இட் மே பி கிரேட்டர் than or equal to 3 into number of vertices, 3 into p. ஸோ அதே கேஸ் தான் ஃபேஸஸ்க்கு பார்த்தோம், இங்கே வேர்டிசஸ்க்கு எழுதியிருக்கோம். ஸோ 2q is greater than or equal to 3pன்னு எழுதலாம். ஸோ ஃப்ரம் திஸ் யூ வில் கெட் ps, pயோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். p is less than or equal to 2q divided by 3. ஸோ p ஆரில் நம்ம வச்சுருக்கோம், ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு q by 3 அண்ட் p is less than or equal to 2q by 3ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரம் திஸ் யூ கேன் யூஸ் த ஆய்லர்ஸ் ஃபார்முலா ஹியர். ஸோ ஆய்லர்ஸ் ஃபார்முலாவை இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஆய்லர்ஸ் ஃபார்முலா எல்லா பிளேன் கிராஃபுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ வாட் இஸ் ஆய்லர்ஸ் ஃபார்முலா, p minus q plus r is equal to 2. ஸோ ஹியர் நம்மளுக்கு என்ன இருக்குது, p is less than or equal to 2q by 3 இருக்குது, r is less than or equal to q by 3 இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், q is equal to p minus q plus r இருக்கிறது. p வந்து எப்படி இருக்குது, less than or equal to 2q by 3 minus q, r in terms of q எப்படி எழுதலாம், less than or equal to q by 3ன்னு எழுதலாம். ஸோ plus q by 3. So which is equal to, you will get 2q by 3 plus q by 3 is q. Okay, so 3q by 3 கிடைக்கும். So from that you will get q minus q is equal to 0. So you will get 2 is less than or equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ which is a contradiction. என்ன எதுக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடச்சிருக்கு, எந்த ஃபேஸ் எடுத்தாலும் ஜியில் எந்த ஒரு ஃபேஸ் எடுத்தாலும் அதோட டிகிரி என்னது, greater than or equal to 6ன்னு வச்சோம், which is a contradiction. ஸோ நம்ம எடுத்த assumption wrong.
ஸோ விச் ப்ரூவ்ஸ் த ரிசல்ட்? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? G has a face. எல்லா ஃபேஸுமே greater than or equal to 6 இருக்காது. there may be a face with degree less than or equal to 5 விட கம்மியாக இருக்கும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேங்க்யூ.